அதுக்கு அடுத்தது மகர ராசிக்கு வந்து 10ஆம் வீட்டுல கேந்திர திரிகோண ராஜயோகம் இருக்கிறதுனால குடும்பத்துடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு அமைப்பு, பெற்றோருடைய முழு ஆதரவு, ஒவ்வொருடைய வேலையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம், சமுதாயத்துல வந்து மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வணிகத்துல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, திருமண வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கு. பொதுவா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வரும்போது பயன்படுத்திக்கணும். இல்ல அப்படின்னா, வா அந்த நேரத்துல தடாபுடான்னு எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம அதே பணத்தை நம்ம திரும்பி பெறுவதற்கு பல பேர்கிட்ட நம்ம போய் அந்த கேட்கும்போது, ஐயா! அன்னைக்கு நம்ம அவ்வளவு செலவு பண்ணிட்டோமே, நெறைய ரொட்டேஷன் பண்ணிட்டோமே, இன்னைக்கு நமக்காக பண்றதுக்கு நம்ம பணமே நமக்கு ஹெல்ப் பண்ணலையே. இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம். நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு புலம்பலை உங்களுக்குள்ள குடுத்துவிடும். ஸோ திட்டமிட்டு செயல்படுவதில் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் தேவை அப்படிங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசி மேஷம்.